ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். டைகருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. வெட்டினரி டாக்டர்கிட்ட நாங்கள் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கோம். பாருங்களேன், இங்கே தான் மாடலாக கட்டி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம டைகரை வந்து எங்கே நிற்க வைக்குவாங்கன்னு தெரியல. பாருங்கோ, இது வந்து கவர்மெண்ட் இதுக்கு சேர்ந்தது. சரி. ப்ரைவேட்லலாம் நம்ம ஏரியா சைடு வெட்டினரி டாக்டர் கிடையாது. அப்படியா? ஓகே பாருங்க. டைகர் பாவம். ஆமாம், டைகருக்கு வந்து எப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்ல மறந்துட்டாங்க. டைகருக்கு வந்து யூரின் போகிற இடத்துல ஒரே பிளட்டாக வருதுங்க. என்னன்னே தெரியல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பாருங்களேன், வெற்றி வந்து அந்த செயினை வந்து தொலைச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கயிறை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாவம் டைகர். வண்டியில் பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு ஃபாஸ்ட்டாக. வாழணும்னு ஆசையாக இருக்கவங்கெல்லாம் வண்டியில் இந்த மாதிரி போகாதீங்க. ஓகே, நாங்கள் டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்களேன், அந்த வண்டி ரோடு போட போகிறாங்க போல். நல்லா இருக்க ரோட்டை உடைக்கிறது, மறுபடியும் போடுறது, இதெல்லாம் வேலை. டைகர் எப்பவும் போல் ஹாப்பியாக, அது எப்படி ஹாப்பியாக இல்லை, சேடாக தான் இருக்கான். அங்கே இங்கேயும் கொஞ்சம் விளையாடிட்டு அந்த மாதிரி இது நல்லா தான் இருக்கான். பாருங்கள், அவன் ஃப்ரெண்டுகளாம் வந்துட்டாங்களாம். வந்துட்டாங்கன்னு சொல்லி எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறான் பாருங்கள். அச்சோ, வந்து சண்டை கட்டாமல் இருந்தால் சரி. வேண்டா போயிருங்கடா. என்னடா மாப்பிள்ள ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்க உழைக்கிறாங்க பாருங்க. ஹாய், இங்கேருந்து இவனை ஏன்டா யாரா அது எங்கள் ஏரியாக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு அந்த ரெண்டும் கேட்குது. இது நான் தாண்டா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நம்ம டைகர் சொல்லுது. அப்படியாடா, சரி பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. ஓகே, நம்பர் இருக்குதாம்மா, எடு, கூப்பிட்டு பார்க்கலாம் டாக்டருக்கு. ஓகே சரி. டைகர் ஓகே, பாய்ங்க. நம்மளோட ரேவதி வெற்றி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.